உலகம் ஒரு பரந்த மற்றும் மாறுபட்ட இடமாகும், அது அழகான மற்றும் ஆபத்தான நிலப்பரப்புகளால் நிரம்பியுள்ளது. இன்று பூமியில் மிகவும் ஆபத்தான 10 இடங்களை பார்க்கலாம். 10வதாக நாம் பார்க்கப் போவது டான்சானியா நாட்டில் உள்ள நேட்ரான் ஏரி. வடக்கு டான்சானியாவில் அமைந்துள்ள நேட்ரான் ஏரி அதன் தீவிர காரத்தன்மை மற்றும் அதிக வெப்பநிலைக்கு பெயர் போனது. இந்த ஏரியின் நீரில் சோடியம் கார்பனேட் மற்றும் பிற தாதுக்கள் அதிக அளவு உள்ளதால் அதன் pH அளவு 12 வரை உயர்ந்துள்ளது. இதனால் இந்த நீரை தொடும் உயிரினங்களின் தோல் மற்றும் கண்களை கடுமையாக பாதிக்கிறது. மேலும் பகல் நேரங்களில் ஏரியின் வெப்பநிலை சுமார் 60 டிகிரி செல்சியஸ் வரை உயர்கிறது. இந்த ஏரியில் விழும் விலங்குகள் உடனே கல்லாக மாறிவிடும் என்ற வதந்திகள் பல உள்ளன. ஆனால் நேட்ரான் ஏரி சிறிய ஃபிளமிங்கோக்களின் இனப்பெருக்கம் செய்யும் ஒரு முக்கியமான இடமாகும். தீவிர காரத்தன்மை மற்றும் வெப்பத்தின் காரணமாக இந்த ஏரி உலகிலேயே ஆபத்தான ஏரி என்று அழைக்கப்படுகிறது. 9வதாக நாம் பார்க்கப் போவது நமீபியா நாட்டில் உள்ள எலும்புக்கூடு கடற்கரை. நமீபியாவின் வடக்கு பகுதியில் உள்ள இந்த பாழடைந்த கடற்கரையோரம் பனிமூட்டம், சுழல் நீரோட்டங்கள் மற்றும் இடம் மாறும் மணல் ஆகியவற்றால் இங்கு ஏராளமான கப்பல் விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. மேலும் இப்பகுதியில் ஆப்பிரிக்க சிங்கங்கள் மற்றும் கழுதைப்புலி உள்ளிட்ட ஆபத்தான வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகம் உள்ளது. கடுமையான தட்பவெப்பநிலை, அதிக அளவு வெப்பம் மற்றும் மிக குறைந்த அளவு குடிநீரின் அளவு இங்கு உயிர் வாழ்வதை மிக கடினமாக்குகிறது. எனவே இந்த கடற்கரை பூமியில் மிகவும் ஆபத்தான இடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. 8வதாக நாம் பார்க்கப் போவது இந்தியாவில் உள்ள வடக்கு சென்டினல் தீவு. இந்தியாவில் உள்ள அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் ஒரு பகுதியான வடக்கு சென்டினல் தீவு அதன் ஆபத்தான பழங்குடியின மக்களுக்காக பெயர் பெற்றது. இந்த தீவு சுற்றியும் மிக ஆபத்தான நீரோட்டங்களால் சூழப்பட்டுள்ளது மற்றும் சுற்றியுள்ள கடல் மிகவும் அதிக சீற்றமாக உள்ளதால் இதன் அருகில் செல்வது மிக கடினம். 2018 இல் அமெரிக்காவை சேர்ந்த ஜான் ஆலன் சாவு என்ற ஒருவர் சட்டவிரோதமாக இந்த தீவுக்கு சென்றார். அப்போது அவர் இந்த மக்களால் கொல்லப்பட்டு கடற்கரையில் புதைக்கப்பட்டது உலகம் முழுவதும் பரவியது. அபாயகரமான இயற்கைச் சூழல், அடர்ந்த காடுகள் மற்றும் ஆபத்தான பழங்குடி மக்கள் காரணமாக வடக்கு சென்டினல் தீவு உலகில் ஒரு ஆபத்தான இடமாக கருதப்படுகிறது. 7வதாக நாம் பார்க்கப் போவது இந்தோனேசியாவில் உள்ள சினாபன் எரிமலை. இந்தோனேசியாவின் சுமத்ரா தீவில் உள்ள சினாபன் எரிமலை தற்போது செயலில் உள்ள எரிமலை ஆகும். 400 ஆண்டுகால செயலற்ற நிலையில் இருந்த சினாபன் 2010 இல் வெடித்தது. அதன் பிறகு இந்த எரிமலை பல முறை வெடித்து எரிமலை சாம்பல் மற்றும் லாவா குழம்பை கக்கி அதை சுற்றியுள்ள பகுதிகளை பெருமளவு பாதித்துள்ளது. இதன் காரணமாக ஆயிரக்கணக்கான வீடுகள் மற்றும் பயிர்களை அழித்து பல ஆயிரம் பேரை இடம்பெயரை வைத்தது. இப்போதும் எரிமலை வெடிப்பதற்கான அறிகுறிகள் அதிகமாகத்தான் உள்ளன என்று எரிமலை ஆராய்ச்சி செய்யும் அறிவியல் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இந்த ஆபத்தான எரிமலையை சுற்றியுள்ள பகுதிகள் உலகிலேயே ஆபத்தான இடங்களில் ஒன்றாகும். 5வதாக நாம் பார்க்கப் போவது பிரேசில் நாட்டில் உள்ள அலகோவாஸ் பகுதி. வடகிழக்கு பிரேசிலில் உள்ள அலகோவாஸ் இயற்கை பேரழிவுகள், குறிப்பாக வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் அடிக்கடி பாதிக்கப்படுகிறது. இப்பகுதி மழைக்காலத்தில் மிக அதிக மழைப்பொழிவை பெறுகிறது. இது கடுமையான நிலச்சரிவுகள் மற்றும் வெள்ளத்தை ஏற்படுத்துகின்றது. 2010ஆம் ஆண்டில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் மற்றும் ஆயிரக்கணக்கானோர் தங்கள் இருப்பிடங்களை இழந்தனர். சாய்வான நிலப்பரப்பு மற்றும் அருகில் உள்ள காடுகள் அழிக்கப்பட்டதால் அதிக அளவு நிலச்சரிவு இங்கு ஏற்படுவதாக கூறப்படுகிறது. 6வதாக நாம் பார்க்கப் போவது லைபீரியாவில் உள்ள மன்ரோவியா நகரம். லைபீரியாவின் தலைநகரான மன்ரோவியா கடுமையான வெள்ளம் மற்றும் கடலோர அரிப்புக்கு ஆளாகக்கூடிய பகுதியில் அமைந்துள்ளது. அட்லாண்டிக் கடற்கரையில் அமைந்துள்ள இந்த நகரில் குறிப்பாக மழைக்காலத்தில் கடுமையான புயல் அலைகள் மற்றும் மிக அதிக மழைப்பொழிவுகளால் பாதிக்கப்படுகிறது. இதனால் நீர் மூலம் பரவும் நோய்கள் பெரிய அளவில் இந்த நகரை பாதித்தது மற்றும் ஆயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர வேண்டியதாக இருந்தது. மேலும் மோசமான நகர்ப்புற திட்டமிடல் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள காடுகள் அழிக்கப்பட்டதால் வெள்ளப் பிரச்சினை இன்னும் மோசமாக்குகின்றது. 4வதாக நாம் பார்க்கப் போவது ரஷ்யாவில் உள்ள ஓய்மியாகோன் கிராமம்.
ரஷ்யாவின் வடகிழக்கில் உள்ள ஒய்மியாகோன் கிராமம் பூமியில் மிகவும் குளிரான மக்கள் வசிக்கும் இடங்களில் ஒன்றாகும். இங்கு குளிர்காலத்தில் -50°C கீழே குறையும் சப் ஆர்க்டிக் வெப்பநிலை நிலவுகிறது. கடுமையான குளிர்காலங்களில் ஹைபோதெர்மியா மற்றும் ஃப்ராஸ்பைட் ஆகியவற்றால் உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிறது. இங்கு ஆண்டு முழுவதும் நிலம் உறைந்தே இருக்கும் என்பதால் விவசாயம் கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. எனவே இங்கே மிக குறைந்த அளவே உணவு உற்பத்தி செய்ய முடிகிறது. கடுமையான குளிர் காரணமாக சாலைகள் உறைந்து போய்வதால் இங்கு சாலையில் பயணம் செய்வது கூட ஆபத்தானது. மேலும் நீர் கொண்டு செல்லும் குழாய்கள் முழுவதும் குளிர்காலத்தில் உறைந்து போய்விடுகிறது. மூன்றாவதாக நாம் பார்க்கப் போவது ஆப்பிரிக்காவில் உள்ள சஹெல் பகுதி. வட ஆப்பிரிக்காவில் உள்ள சஹெல் பகுதி கடுமையான வெப்பநிலை மற்றும் வறட்சியால் ஆண்டு முழுவதும் பாதிக்கப்படுகிறது. சஹாரா பாலைவனத்தின் எல்லையை ஒட்டியுள்ள இந்த பகுதியில் கடுமையான வறட்சி காலங்களில் பரவலான பஞ்சம் ஏற்பட்டு அதிக அளவு உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன. 1972 மற்றும் 1984க்கு இடையில் சஹேலில் வறட்சி தொடர்பான பிரச்சினைகளின் விளைவாக லட்சம்க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்தனர். மேலும் பாலைவனத்தின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து அது மேலும் வறட்சிக்கு காரணமாக மாறுகிறது. மேலும் ஒரு சில சமயங்களில் அதிக அளவு மழை பெய்து விவசாய பயிர்களை அழித்து விடுவதும் பஞ்சத்திற்கு காரணமாகிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கப் போவது ஆப்பிரிக்காவில் உள்ள டானகில் பாலைவனம். எத்தியோப்பியாவின் வடகிழக்கில் அமைந்துள்ள இந்த பாலைவனம் உலகிலேயே அதிக வெப்பமான பகுதிகளில் ஒன்றாகும். பகல் நேரத்தில் இங்கு வெப்பநிலை 50°C தாண்டுகிறது. இப்பகுதி எரிமலைகள் மற்றும் அதில் இருந்து வெளியேறும் நச்சு வாயுக்களால் சூழப்பட்டுள்ளது. இது மனிதர்களுக்கும் வனவிலங்குகளுக்கும் ஆபத்தான சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது. மேலும் வருடத்திற்கு வெறும் 25 மில்லிமீட்டர் அளவு மழையை பெய்கிறது. இதனால் இந்த பகுதி உலகிலேயே வறண்ட பகுதிகளில் ஒன்றாகும். கடைசியாக நாம் பார்க்கப் போவது பிரேசில் நாட்டில் உள்ள பாம்பு தீவு. பாம்புகள் அதிகம் வாழும் இந்த தீவு பிரேசில் நாட்டின் தென்கிழக்கு பகுதியில் அட்லாண்டிக் பெருங்கடலில் உள்ளது. இந்த தீவில் உலகின் அதிக விஷம் கொண்ட பாம்புகளில் ஒன்றான கோல்டன் லான்செட் வைப்பர்கள் அதிகம் வாழ்கின்றன. வெறும் 106 ஏக்கர் பரப்பளவு மட்டுமே கொண்ட இந்த தீவு மிதமான வெப்பநிலை மற்றும் மழைக்காடுகளால் சூழப்பட்டுள்ளது. பனியுகம் முடிந்து கடல் மட்டம் உயர்ந்து இந்த தீவு உருவான போது இங்கேயே சிக்கிக் கொண்ட பாம்புகள் மனித நடமாட்டம் இல்லாத காரணத்தால் அதிக அளவு பெருகியுள்ளதாக கூறப்படுகிறது. பிரேசிலின் கடற்படை மற்றும் ஆராய்ச்சியாளர்களுக்கு மட்டுமே இந்த தீவிற்கு செல்ல அனுமதி உள்ளது. பாம்புகளின் ஆபத்து காரணமாக மக்களுக்கு இங்கே செல்ல அனுமதி இல்லை. இதோடு இந்த எபிசோட் முடிவு அடைகிறது. இந்த எபிசோட் பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற வீடியோக்கள் பார்க்க வேண்டும் என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வேறொரு தலைப்பை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.